அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமலாக்கத்துறை சோதனைக்கு எதிராக டாஸ்மாக் வழக்கில் டாஸ்மாக் அமலாக்கத்துறை சோதனை விவகாரத்தில் தமிழக அரசு மற்றும் டாஸ்மாக் நிர்வாகத்தின் மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்திருக்கிறது. அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. டாஸ்மாக் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையை எதிர்த்து தமிழக அரசு டாஸ்மாக் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்போம். ஆனந்த், விரிவான தகவல்களை பகிர்ந்துக்கங்க. வணக்கம். டாஸ்மாக் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை சோதனை விவகாரத்தில் டாஸ்மாக் அமலாக்கத்துறை நடத்திய சோதனை அதன் பிறகு நடைபெறும் விசாரணைக்கு தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. தமிழகத்தில் டாஸ்மாக் நிறுவனத்தில் முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறி சட்டவிரோத பணப்பரிவர்த்தனையில் ஈடுபட்டதாக கூறி கடந்த மார்ச் 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை அமலாக்கத்துறை திடீர் சோதனை நடத்தியது. இந்த சோதனைக்கு எதிராகவும் அதே போன்று சோதனையை சட்டவிரோதம் என அறிவிக்க வேண்டும் என கோரியும், சோதனை அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க தடை விதிக்க வேண்டும் என கோரியும், அதிகாரிகள் துன்புறுத்த தடை விதிக்க வேண்டும் என கோரியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் டாஸ்மாக் நிறுவனம் மற்றும் தமிழக அரசு சார்பில் தனித்தனியாக மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்குகளை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் கே. ராஜசேகர் ஆகியோருடைய அமர்வு தமிழக அரசு மற்றும் டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய மனுக்களை தள்ளுபடி செய்து விசாரணை தொடர்ந்து அமலாக்கத்துறை நடத்தலாம் எனவும், அதே போன்று அமலாக்கத்துறை விசாரணைக்கு முழுமையாக ஒத்துழைப்பை டாஸ்மாக் நிறுவனம் மற்றும் தமிழக அரசு அளிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவிற்கு எதிராக தமிழக அரசு மற்றும் டாஸ்மாக் நிறுவனம் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் தனித்தனியாக மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்கள் அனைத்தும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி.ஆர். கவாய் மற்றும் நீதிபதி அகஸ்டின் ஜார்ஜ் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது இந்த வழக்கை பொறுத்தவரை தனிநபர்கள் செய்த விதிமீறலுக்காக ஒரு நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க முடியுமா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மேலும் அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கை என்பது வரம்பு மீறி நடக்கிறது எனவும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர். மேலும் முறைகேடு நடந்தது என்றால் சம்பந்தப்பட்ட தனிநபருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தலாம் எனவும், ஒட்டுமொத்த அரசு நிறுவனத்தையும் எப்படி நீங்கள் விசாரிப்பீர்கள் என நீதிபதிகள் அமலாக்கத்துறையிடம் கேள்வி எழுப்பினர். மேலும் அமலாக்கத்துறை இந்த நடவடிக்கை என்பது விதிமீறல் என்பது தொடர்பாக கருத்து தெரிவித்த நீதிபதிகள் அமலாக்கத்துறையின் செயல்பாடுகளுக்கு கண்டனம் தெரிவித்தனர். மேலும் இந்த வழக்கில் அமலாக்கத்துறை பதிலளிக்க நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்ட நீதிபதிகள் மேல் நடவடிக்கைகளோ அல்லது மேல் விசாரணைகளோ எதுவும் எடுக்கக்கூடாது என அமலாக்கத்துறையின் கீழ் நடவடிக்கைகளுக்கு இடைக்கால தடை விதித்து நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.